அலகு தேர்வு 18 யூனிட் டெஸ்ட் 18 விடை குறிப்புகள் மற்றும் விளக்கங்கள் வினா எண் 61 முதல் 100 வரை. கூற்று: ஆய்வகத்தில் நீர் தயாரித்தல் செயல்முறையில் ஹைட்ரஜன் வாயு நீரற்ற கால்சியம் குளோரைடின் மீது செலுத்தப்படுகிறது. காரணம்: கால்சியம் குளோரைடு ஒரு வினையூக்கியாக செயல்படுகிறது. விருப்பங்கள்: 1. கூற்றும் காரணமும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. 2. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 3. கூற்று சரி, காரணம் தவறு. 4. கூற்று தவறு, காரணம் சரி. சரியான விடை: 3. கூற்று சரி, காரணம் தவறு. விளக்கம்: ஆய்வகத்தில் நீர் தயாரிக்கும் முறையில் ஹைட்ரஜன் வாயுவில் உள்ள ஈரப்பதத்தை நீக்க நீரற்ற கால்சியம் குளோரைடு பயன்படுத்தப்படுகிறது. இது ஈரத்தை உறிஞ்சும் காரணியாக டிராயிங் ஏஜென்ட் செயல்படுகிறதே தவிர வினையூக்கியாக கேட்டலிஸ்ட் அல்ல. 62. பொறுத்துக நீரின் அடர்த்தி. விருப்பங்கள்: ஏ 0 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியின் அடர்த்தி E 0.91 கி செ மீ வர்க்க கணம். பி 0 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி IV 0.97 கி செ மீ வர்க்க கணம். சி 4 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி I 1 கி செ மீ வர்க்க கணம். டி 30 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி E விடச்சிறிது 1 கி செ மீ வர்க்க கணம். சரியான விடை: 1. A, E, B, I, V, C, I, D, E. விளக்கம்: பனிக்கட்டியின் அடர்த்தி நீரை விட குறைவு. 091 grampercubiccentmer. எனவே அது நீரில் மிதக்கிறது. நீரின் அடர்த்தி 4 பாகை செல்சியஸில் பெருமமாக 1 grampercubiccentmer இருக்கும். வெப்பநிலை கூடும் போதோ அல்லது குறையும் போதோ அடர்த்தி குறையும். 63 100 கிராம் நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் யாது? விருப்பங்கள்: 1 8 1 2 1 2 3 1 8 4 2 1. சரியான விடை: 3 1 8. விளக்கம்: நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு H_2 2O. ஹைட்ரஜன் நிறை சமன் 2 அணுக்கள் பெருக்கல் 1 சமன் 2. ஆக்சிஜன் நிறை சமன் 1 அணு பெருக்கல் 16 சமன் 16. நிறை விகிதம் சமன் நள்ளிரவு 2 மணி 16 நிமிடங்கள் சமன் 1 முதல் 8 64. கூற்று: மீன் மற்றும் இறைச்சியை பனிக்கட்டியினுள் வைப்பதன் மூலம் கெட்டுவிடாமல் அவற்றை பராமரிக்க முடியும். காரணம்: பனிக்கட்டியின் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகமாக இருப்பதால் அது உருகும்போது மீன்களிலிருந்து அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சிக்கொள்கிறது. விருப்பங்கள்: 1. கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 2. கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. 3. கூற்று சரி, காரணம் தவறு. 4. கூற்று தவறு, காரணம் சரி. சரியான விடை: 3. கூற்று சரி, காரணம் தவறு. விளக்கம்: பனிக்கட்டி மீன்களை பாதுகாப்பது அதன் உள்ளுறை வெப்பம் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் காரணமாகும். பனிக்கட்டி உருகும் போது அது மீன்களிலிருந்து மறைவெப்பத்தை 336 J எடுத்துக்கொள்வதால் குளிர்ச்சி ஏற்படுகிறது. தன்வெப்ப ஏற்புத்திறன் இதற்கு காரணம் அல்ல. 65. கீழ்காண்பவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. விருப்பங்கள்: 1 I மற்றும் E 2 I மற்றும் IV 3 I E மற்றும் E 4 மேற்கண்ட எதுவுமில்லை. சரியான விடை: 4 மேற்கண்ட எதுவுமில்லை. விளக்கம்: I தவறு, மீன்கள் செவில்கள் கில்ஸ் மூலம் சுவாசிக்கின்றன, நுரையீரல் மூலம் அல்ல. E தவறு, நத்தை ஓடுகள் கால்சியம் கார்பனேட்டினால் ஆனவை, கால்சியம் ஆக்சைடினால் அல்ல. E தவறு, தாவரங்கள் நீரில் கரைந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகின்றன. IV தவறு, நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு மிக குறைவு, சுமார் 4 முதல் 6 வரை மில்லி லிட்டர். 56.3 விழுக்காடு என்பது தவறான தகவல். 66. சாக்கடல் குறித்த கீழ்காணும் செய்திகளில் தவறானது எது? தவறானவை எவை? விருப்பங்கள்: 1 I மற்றும் IV 2 E மட்டும் 3 IV மற்றும் E 4 மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை. 2 E மட்டும். விளக்கம்: சாக்கடல் டெட் சி அதிக உப்புத்தன்மை கொண்டது. ஸ்டேட்மெண்ட் I சரி. இது நிலத்தால் சூழப்பட்டுள்ளது. ஸ்டேட்மெண்ட் E சரி. ஆவியாதலால் உப்புத்தன்மை கூடுகிறது. ஸ்டேட்மெண்ட் IV சரி. ஆனால் சாக்கடை கழிவுகள் கலப்பதால் இப்பெயர் வந்தது என்பது தவறு. உயிரினங்கள் வாழ இயலாத உப்புத்தன்மையால் இப்பெயர் வந்தது. 67. நீரை தூய்மையாக்குதலில் உள்ள படிநிலைகளின் சரியான வரிசை எது? விருப்பங்கள்: 1 வீழ்படிவாக்கல் வலதுபுறம் நோக்கிய அம்பு நுண்ணுயிர் நீக்கம் வலதுபுறம் நோக்கிய அம்பு வடிகட்டுதல். 2 வடிகட்டுதல் வலதுபுறம் நோக்கிய அம்பு வீழ்படிவாக்கல் வலதுபுறம் நோக்கிய அம்பு நுண்ணுயிர் நீக்கம்.
3. நுண்ணுயிர் நீக்கம் வலதுபுறம் நோக்கிய அம்பு வடிகட்டுதல் வலதுபுறம் நோக்கிய அம்பு வீழ்படிவாக்கல். 4. வீழ்படிவாக்கல் வலதுபுறம் நோக்கிய அம்பு வடிகட்டுதல் வலதுபுறம் நோக்கிய அம்பு நுண்ணுயிர் நீக்கம் சரியான விடை. 4. வீழ்படிவாக்கல் வலதுபுறம் நோக்கிய அம்பு வடிகட்டுதல் வலதுபுறம் நோக்கிய அம்பு நுண்ணுயிர் நீக்கம். விளக்கம்: நீரை சுத்திகரிக்கும் போது முதலில் பெரிய துகள்கள் வீழ்படிவாக்கப்படுகின்றன, பின்னர் வடிகட்டப்படுகின்றன, இறுதியாக கிருமிகள் நீக்கப்படுகின்றன. குளோரினேற்றம், ஓசோனேற்றம். 68. நீரின் தற்காலிக கடினத்தன்மைக்கு காரணம் விருப்பங்கள். 3. கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகள் கரைந்திருப்பது சரியான விடை. 3. கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகள் கரைந்திருப்பது. விளக்கம்: குளோரைடு மற்றும் சல்பேட்டு உப்புகள் நிரந்தர கடினத்தன்மையை உண்டாக்கும். கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகள் தற்காலிக கடினத்தன்மையை உண்டாக்கும். 69. ஒரு நபர் சராசரியாக ஒரு நாளுக்கு பயன்படுத்தும் நீரின் அளவு நா. பரிந்துரைப்படி. விருப்பங்கள்: 1. 135 லிட்டர். 2. 153 லிட்டர். 3. 175 லிட்டர். 4. 193 லிட்டர். சரியான விடை 1. 135 லிட்டர். விளக்கம்: இந்தியாவில் ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 135 லிட்டர் நீரை பயன்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது. 70. உலக நீர் நாள் விருப்பங்கள். 1. ஜனவரி 22. 2. பிப்ரவரி 22. 3. 22 மார்ச் 22. 4. ஏப்ரல் 22. சரியான விடை 3. மார்ச் 22. விளக்கம்: வினாத்தாளில் மாதம் விடுபட்டுள்ளது. 3. 22 எனினும் உலக நீர் நாள் ஆண்டுதோறும் மார்ச் 22 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. 71. பருக உகந்த நீரின் தன்மையின் அடிப்படையில் தவறான கூற்றை தேர்வு செய்க. விருப்பங்கள்: 1. நிறம், மனம் அற்றதாக இருக்க வேண்டும். 2. நுண்ணுயிர் நீக்கம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். 3. தாது உப்புகள் நீக்கம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். 4. தூசுகள் போன்ற திட மாசுக்கள் நீக்கம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். சரியான விடை 3. தாது உப்புகள் நீக்கம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். விளக்கம்: குடிநீரில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய தாது உப்புகள், மினரல்ஸ் இருக்க வேண்டும். அவை நீக்கப்பட்டால் அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். 72. வாகனங்களின் ரேடியேட்டர்களில் நீர் குளிர்விப்பானாக பயன்படுத்தப்பட காரணம். விருப்பங்கள்: 3. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் மிக அதிகம். சரியான விடை 3. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் மிக அதிகம். விளக்கம்: நீரின் உயர் தன்வெப்ப ஏற்புத்திறன் காரணமாக அது வெப்பநிலையை மிக அதிகமாக உயர்த்தாமல் அதிக அளவு வெப்பத்தை இன்ஜினிலிருந்து உறிஞ்சிக் கொள்ளும் திறன் கொண்டது. 73. குளிர் பிரதேசங்களில் கடுங்குளிர் காலங்களில் நீர்க்குழாய்கள் வெடிக்க காரணம். விருப்பங்கள்: 2. நீரின் அடர்த்தி குறைந்து பருமன் அதிகரிப்பது. சரியான விடை 2. நீரின் அடர்த்தி குறைந்து பருமன் அதிகரிப்பது. விளக்கம்: நீர் பனிக்கட்டியாக உறையும் போது அதன் பருமன் அதிகரிக்கிறது. நீரின் முரண்பட்ட விரிவு. இதனால் குழாய்களுக்குள் ஏற்படும் அதிக அழுத்தம் காரணமாக அவை வெடிக்கின்றன. 74. நீரில் உள்ள கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை நீக்க பயன்படும் வாயுக்கள். விருப்பங்கள்: 1. குளோரின் மற்றும் ஓசோன். சரியான விடை 1. குளோரின் மற்றும் ஓசோன். விளக்கம்: குளோரின் மற்றும் ஓசோன் ஆகியவை சிறந்த நுண்ணுயிர் நீக்கிகளாக டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ் செயல்பட்டு நீரிலுள்ள கிருமிகளை அழிக்கின்றன. 75. தாமிர சல்பேட்டை வெப்பப்படுத்தும் போது அது நிறமிழக்க காரணம். விருப்பங்கள்: 3. வெப்பத்தினால் நீர் மூலக்கூறுகளை இழத்தல். சரியான விடை 3. வெப்பத்தினால் நீர் மூலக்கூறுகளை இழத்தல். விளக்கம்: நீல நிற தாமிர சல்பேட் பெண்டாஹைட்ரேட் கியூசோ அடிக்கோடு 4.5H அடிக்கோடு 2O வெப்பப்படுத்தும் போது படிக நீரை இழந்து நிறமற்ற நீரற்ற தாமிர சல்பேட்டாக கியூசோ அடிக்கோடு 4 மாறுகிறது. 76. நீரை மின்னாற்பகுத்தலில் நேர்மின்வாயில் சேரும் வாயு எது? விருப்பங்கள்: 1. ஆக்சிஜன். 2. ஹைட்ரஜன். 3. நைட்ரஜன். 4. கார்பன் டை ஆக்சைடு. சரியான விடை 1. ஆக்சிஜன். விளக்கம்: மின்னாற்பகுத்தலில் எதிர்மின்வாயில் கேத்தோட் ஹைட்ரஜனும் நேர்மின்வாயில் ஆனோட் ஆக்சிஜனும் சேகரிக்கப்படும். 77. டிடிடி என்பதன் விரிவாக்கம். விருப்பங்கள்: 2. டைகுளோரோ டைஃபீனைல் டிரைகுளோரோ ஈத்தேன். சரியான விடை 2. டைகுளோரோ டைஃபீனைல் டிரைகுளோரோ ஈத்தேன். விளக்கம்: டிடிடி என்பது டைக்ளோரோ டைஃபெனால் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் என்பதன் சுருக்கம். இது ஒரு பூச்சிக்கொல்லி. 78. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியாகும் மாசுபடுத்திகள் எவை? விருப்பங்கள்: 1. ஈயம், மெர்க்குரி, காட்மியம், குரோமியம் மற்றும் ஆர்சனிக். சரியான விடை 1. ஈயம், மெர்க்குரி, காட்மியம், குரோமியம் மற்றும் ஆர்சனிக். விளக்கம்: தோல் மற்றும் வேதியியல் தொழிற்சாலை கழிவுகளில் கன உலோகங்கள் ஹெவி மெட்டல்ஸ் முக்கிய மாசுபடுத்திகளாக உள்ளன. 79.
பனிச்சறுக்கு விளையாட்டின் போது சறுக்குதல் மிக எளிமையாக நடைபெற காரணம் விருப்பங்கள். 2. அதிக அழுத்தம் காரணமாக பனிக்கட்டியின் உருகுநிலை குறைகிறது. சரியான விடை 2. அதிக அழுத்தம் காரணமாக பனிக்கட்டியின் உருகுநிலை குறைகிறது. விளக்கம்: சறுக்குபவரின் எடை பனிக்கட்டியின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அழுத்தம் அதிகரிக்கும் போது பனிக்கட்டியின் உருகுநிலை குறைந்து ரெகுலேஷன் அது நீராக மாறி வழுக்கும் தன்மையை அளிக்கிறது. 80. தவறான இணையை தேர்ந்தெடு. விருப்பங்கள்: 1. பொட்டாசு படிகாரம் ஏற்றம். 2. ஓசோன் நுண்ணுயிர் நீக்கம். 3. பிரைன். விருப்பம் தெளிவாக இல்லை. 4. கால்சியம் கார்பனேட் கடின நீரை மென்னீராக்கல். சரியான விடை 4. கால்சியம் கார்பனேட் கடின நீரை மென்னீராக்கல். விளக்கம்: கடின நீரை மென்னீராக்க சோடியம் கார்பனேட் சலவை சோடா பயன்படுத்தப்படுகிறது. கால்சியம் கார்பனேட் என்பது நீரில் கரையாத ஒரு உப்பு. இது மென்னீராக்க பயன்படாது. சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ். 81. பின்வருவனவற்றில் எது புதைபடிவ எரிபொருள்? விருப்பங்கள்: 1. இரும்பு. 2. தாமிரம். 3. நிலக்கரி. 4. தங்கம். சரியான விடை 3. நிலக்கரி. விளக்கம்: நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை புதைபடிவ எரிபொருட்கள் ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆகும். 82. சூரிய சக்தியை அதிகம் பயன்படுத்தும் நாடுகள். விருப்பங்கள்: 2. இந்தியா, சீனா, ஜப்பான், இத்தாலி, அமெரிக்கா. சரியான விடை 2. இந்தியா, சீனா, ஜப்பான், இத்தாலி, அமெரிக்கா. விளக்கம்: இந்நாடுகள் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் உலக அளவில் முன்னணியில் உள்ளன. 83. பொருந்தாத இணைய தேர்ந்தெடு. விருப்பங்கள்: 1. மைக்கா உற்பத்தி சீனா. 2. மாங்கனீசு உற்பத்தி தென்னாப்பிரிக்கா. 3. வெள்ளி உற்பத்தி மெக்சிகோ. 4. பாக்சைடு உற்பத்தி அமெரிக்கா. சரியான விடை 4. பாக்சைடு உற்பத்தி அமெரிக்கா. விளக்கம்: பாக்சைடு உற்பத்தியில் ஆஸ்திரேலியா உலக அளவில் முன்னணியில் உள்ளது, அமெரிக்கா அல்ல. 84. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய்மொழி என்னும் பகுதியில் உலகின் மிகப்பெரிய அடிக்கோடு உள்ளது. விருப்பங்கள்: 2. காற்றாலை நிலையம். சரியான விடை 2. காற்றாலை நிலையம். விளக்கம்: முப்பந்தல் ஆரல்வாய்மொழி பகுதி ஆசியாவிலேயே மிகப்பெரிய காற்றாலை பண்ணைகளில் ஒன்றாகும். 85. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். விருப்பங்கள்: 1. மைக்கா. 2. பாக்சைட். 3. ஜிப்சம். 4. பாஸ்பேட். சரியான விடை 2. பாக்சைட். விளக்கம்: மைக்கா, ஜிப்சம், பாஸ்பேட் ஆகியவை அலோக கனிமங்கள். பாக்சைட் என்பது ஒரு உலோக கனிமம், அலுமினியத்தின் தாது. 86. ஜிலுடு அணை அமைந்துள்ள இடம். விருப்பங்கள்: 1. சீனா. சரியான விடை 1. சீனா. விளக்கம்: ஜிலுடு அணை சீனாவின் ஜின்ஷா ஆற்றில் அமைந்துள்ளது. 87. பொறுத்துக அணைகள். விருப்பங்கள்: ஏ. தெகிரி அணை ஐவி, உத்தரகாண்ட். பி. மேட்டூர் அணை இ. தமிழ்நாடு. சி. இடுக்கி அணை ஐ. கேரளா. டி. சர்தார் சரோவர் அணை இ. குஜராத். சரியான விடை 2. ஏ. ஐவி, பி. இ. சி. ஐ. டி. இ. விளக்கம்: மாநிலங்கள் மற்றும் அணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. 88. தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் விதிக்கும் அபராதம். விருப்பங்கள்: 3. ரூ. 10 லட்சம் 2 வருடங்கள் சிறை தண்டனை. சரியான விடை 3. ரூ. 10 லட்சம் 2 வருடங்கள் சிறை தண்டனை. விளக்கம்: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 அன்படி தவறான விளம்பரங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். 89. கீழ்க்கண்டவற்றில் புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் சந்தை வகைகளில் இல்லாதது எது? விருப்பங்கள்: 2. உடனடிச் சந்தை. சரியான விடை 2. உடனடிச் சந்தை ஸ்பாட் மார்க்கெட். விளக்கம்: உள்ளூர், பிராந்திய, தேசிய, சர்வதேச சந்தைகள் புவியியல் இருப்பிட அடிப்படையிலானவை. உடனடிச் சந்தை என்பது கால அடிப்படையிலான வகைப்பாடாகும். 90. விற்ற பொருட்கள் திரும்ப பெறப்படாது என்பது. விருப்பங்கள்: 1. நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. சரியான விடை 1. நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. விளக்கம்: இது நுகர்வோர் உரிமைகளுக்கு எதிரான மற்றும் சட்டப்படி செல்லாத ஒரு அறிவிப்பாகும். 91. தவறான ஜோடியை கண்டறியவும். விருப்பங்கள்: 3. தேசிய சந்தை உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்யப்படும் பொருட்கள். சரியான விடை 3. தேசிய சந்தை உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்யப்படும் பொருட்கள். விளக்கம்: தேசிய சந்தை என்பது ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடைபெறும் வர்த்தகம். உலகம் முழுவதும் என்பது சர்வதேச சந்தையை குறிக்கும். 92. ஏகபோக போட்டி மொனோபலிஸ்டிக் காம்படிஷன் என்பது பின்வருவனவற்றுள் எதை உள்ளடக்குகிறது? விருப்பங்கள்: 2. அதிக எண்ணிக்கையிலான வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள். சரியான விடை 2. அதிக எண்ணிக்கையிலான வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள். விளக்கம்: ஏகபோக போட்டியில் பல விற்பனையாளர்கள் இருப்பர், அவர்கள் ஒரே மாதிரியான ஆனால் சற்று வேறுபடுத்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வர். 93.
பொறுத்துக சட்டங்கள் விருப்பங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் IV 1955. பொருள்கள் சட்டம் கள்ளச்சந்தை தடுப்பு 1980. சட்ட அளவியல் சட்டம் 2009. சரியான விடை 1 A E B IV C I D E. விளக்கம்: நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் மற்றும் ஆண்டுகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. 94. பொருந்தாததை கண்டுபிடி. விருப்பங்கள்: 1 கல்கத்தா, 2 பம்பாய், 3 மதராஸ், 4 லக்னோ. சரியான விடை 4 லக்னோ. விளக்கம்: கல்கத்தா, பம்பாய், மதராஸ் ஆகியவை ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட மாகாண தலைநகரங்கள், பிரசிடென்சி சிட்டிஸ். லக்னோ ஒரு பாரம்பரிய இடைக்கால நகரம். 95. யாருடைய தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் என கருதப்படுகிறது? விருப்பங்கள்: 3 ரிப்பன் பிரபு. சரியான விடை 3 ரிப்பன் பிரபு. விளக்கம்: 1882 இல் ரிப்பன் பிரபு கொண்டுவந்த தீர்மானம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் இது உள்ளாட்சி அமைப்புகளின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. 96. சரியான கூற்றை தேர்ந்தெடு. புனித ஜார்ஜ் கோட்டை. விருப்பங்கள்: 1 1 மற்றும் 2 2 1 மற்றும் 3. ஆப்ஷன்ஸ் ஆர்டரிங் மைட் வேரி. கான்டெக்ஸ்ட் சஜெஸ்ட்ஸ் 1 3 இஸ் கரெக்ட். 3 1 3. சரியான விடை 3 1 3. விளக்கம்: கூற்று 1 தமிழக அரசின் தலைமைச் செயலகம் இங்குள்ளது. சரி. கூற்று 2 இது 1690 முதல் 1702 வரையில் கட்டப்பட்டது என்பது தவறு. இக்கோட்டை 1640 இல் கட்டப்பட்டது. கூற்று 3 இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பழமையான கோட்டை. சரி. 97. எந்த ஆண்டு மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்டது? விருப்பங்கள்: 2 1 7 ஜூலை 1996. சரியான விடை 2 1 7 ஜூலை 1996. விளக்கம்: 1996 ஆண்டு ஜூலை 17 அன்று மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என பெயர் மாற்றப்பட்டது. 98. பொறுத்துக நகரங்கள். விருப்பங்கள்: பம்பாய், 7 தீவு, மலைவாழ் இடங்கள், டார்ஜிலிங், கேதார்நாத், IV புனித தலம், மதுரை, பண்டைய நகரம். சரியான விடை 4 A E B I C IV D E. விளக்கம்: நகரங்களின் சிறப்பு பெயர்கள் மற்றும் வகைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. 99. இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் எந்த மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டதன் மூலம் உருவானது? விருப்பங்கள்: 1 மதராஸ். சரியான விடை 1 மதராஸ். விளக்கம்: 1688 இல் உருவாக்கப்பட்ட மதராஸ் மாநகராட்சியே இந்தியாவின் மிகப்பழமையான நகராட்சி அமைப்பாகும். 100. கீழ்க்கண்டவற்றுள் எது இராணுவ குடியிருப்பு நகரம்? கேன்டோன்மென்ட் சிட்டி. விருப்பங்கள்: 2 கான்பூர். சரியான விடை 2 கான்பூர். விளக்கம்: கான்பூர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு முக்கியமான இராணுவ குடியிருப்பு நகரமாக விளங்கியது.